வெல்கம் டு ஹைசிபி ஏஜே கிரியேட்டிவ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஸ்டோன் செயின் எப்படின்னா இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் ஸ்டோனை வச்சுட்டு பாஸ் ஷேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் நம்ம போட போகிறோம். கீழே மேலே ஆப்போசிட் சைடில் அப்படி பாஸ் ஷேப்பில் கொண்டு வந்து நம்ம ஸ்டோன் செயின் நம்ம பண்ண போகிறோம். இந்த லைனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனை வச்சுட்டு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு அந்த ரெண்டு கிளிப் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஸ்டிச்சஸ் கொண்டு போய் அதில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு போட்டு அங்கேருந்து கீழே கொண்டு வந்து செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு திரும்ப நேரே பக்கத்தில் கொண்டு வரோம், செயின் போடுறோம். அதே போல் செயின் ஸ்டிச் பக்கத்தில் கொண்டு வரோம், செயின் போடுறோம். பார்த்திங்கன்னா இவர் பாஸ் ஷேப் எப்படி கொண்டு வரோமோ அந்த மாதிரி நம்ம செயினை போடணும். இது வந்து டைப் 1. டைப் 2 இருக்குது, அது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரியா? செயின் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து அதில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்திங்களா? பாஸ் ஷேப்பில். அதுக்கப்புறம் ஷேப்பில் எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கோபி ஷேப்பில், அதாவது திலகம் ஷேப்பில் நான் வந்து எடுத்திருக்கேன். திலகம் ஷேப்பில் எப்படி வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஸ்பேஸ்லேருந்து நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து நம்ம கொண்டு வரணும். மேலேருந்து செயின் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலேருந்து செயின் எடுத்துகிட்டு போகிறோம். செயின் எடுத்துட்டு அப்புறம் வந்து அப்படியே கீழே கொண்டு வரேன். சேம் இந்த ஒரு பாயை வந்து திருப்பி தலைக்கீழே அப்படி வந்து ஸ்டிச்சஸ் நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்றபடி அந்த ஷேப்பு லைன்லேயே நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தால் போதும். பார்த்திங்களா? ஸ்டிச்சஸ் வந்து அந்த லைன்லேயே நம்ம வந்து அந்த செயினை வச்சு அப்படியே கொண்டு வரணும், கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி எது எடுத்தாலும் வந்து இந்த டிசைன் வந்து நமக்கு இதாக இருக்கும். ஸ்டோன் செயின் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா? அந்த வளைவு வரும்போது நம்ம அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அந்த லைனுக்கு மேலே நம்ம வந்து எந்த டிசைன் போட்டாலும் இந்த லைனுக்கு மேலே நம்ம வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தால் போதும், கரெக்டாக அது வந்து ஷேப்புக்கு வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு ஃப்ளவர் போடுறீங்கன்னால அந்த ஃப்ளவருக்கு ட்ரா பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே எந்த அளவுக்கு இந்த லைனில் நம்ம இது பண்ணி கொண்டு வரோமோ அந்த மாதிரி லைனில் கொண்டு வரணும். சேம் அந்த பாஸ் ஷேப்பில் வந்து ஸ்டிச்சஸை வந்து நம்ம பண்ணணும். பார்த்தீங்களா? கிளாஸ் ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வந்து நம்ம முடிஞ்சாலும் தொடர்ந்து கிளாஸ் போடுவேன் கண்டிப்பாக. இதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து 2-3 கிளாஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லாக் போட்டு நம்ம முடிக்கணும். லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி தான் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ போடுங்க. 2-3 பேர் வந்து ஒரு சில ஸ்டிச்சஸில் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க, அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.